இங்கேயே கிடைக்கக்கூடிய இந்த முருங்கை பூவில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குங்க. அதில் நான் முக்கியமானது மட்டும் சொல்கிறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. விந்துவில் உயிரணு குறைபாடுகள் இருக்குது, எனக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லை, 15 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்றவங்க இந்த முருங்கைப்பூவை நெய் விட்டு நல்லா பொன்வறுவலாக வறுத்து எடுத்து அம்மியில் போட்டு இல்லை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு 100 ml பால் நல்லா காய்ச்சி சில்லுன்னு ஆற வச்சுடணுங்க. பனக்கற்கண்டும் தேனும் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா தினந்தோறும் ஒரு 48லேருந்து 90 நாள் சாப்பிட்டுட்டு வரும்போது விந்துவில் இருக்கக்கூடிய உயிரணு குறைபாடுகள் அத்தனையுமே நீங்கிடுங்க. விந்து குவாலிட்டியாக உற்பத்தியாகும். நீர்த்து போன விந்து வந்து கட்டிப்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் எரெக்ஷன் கிடைக்காது, மற்றபடி உயிரணு உற்பத்தியை அதிகப்படுத்துங்க. அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனையை சரி செய்யும். அப்புறம் கருமுட்டை வந்து நல்லா ஒரு வளர்ச்சி அடைய இந்த முருங்கைப்பூ வந்து அற்புதமாக வேலை செய்யுங்க. யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்.